நிகழ்தகவு. பக்கத்து வீட்டில் இருந்து வீசிய துர்நாற்றம். எலி செத்து கிடப்பதாக கூறிவிட்டு தப்பி ஓடிய நபர். துர்நாற்றம் அதிகமானதால் காவல் நிலையத்திற்கு தகவல் சொன்ன அக்கம் பக்கத்தினர். வீட்டிற்குள் சென்று பார்த்தவர்களுக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி. லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த நபர் தனது மகளை கொன்று விட்டதாக கதறிய மூதாட்டி. பெண்ணை கொன்று கட்டிலின் பாக்ஸில் திணித்து வைத்தது யார்? மூதாட்டி சொன்ன ஜிதேந்திரா யார்? கொலையின் பின்னணி என்ன? பக்கத்து வீட்டுல இருந்து பயங்கர துர்நாற்றம் வீசுறதா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட போய் சொல்லி இருக்காங்க. அப்போ வீட்டை பூட்டிட்டு வெளியே வந்த ஜிதேந்திரா கிட்ட துர்நாற்றம் வீசுறத பத்தி கேட்டிருக்காரு ஹவுஸ் ஓனர். எலி செத்து கிடந்தது சார், அதை தூக்கி தூர போட்டுட்டேன், இனிமே துர்நாற்றம் வராதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்காரு ஜிதேந்திரா. ஆனா நேரம் போக போக தாங்க முடியாத துர்நாற்றம் வீசி இருக்குது. அக்கம் பக்கத்துல உள்ள மக்கள் எல்லோரும் ஹவுஸ் ஓனர் கிட்ட சத்தம் போட்டிருக்காங்க. உடனே அங்க இருந்த ஒருத்தர் போலீஸுக்கும் தகவல் கொடுத்திருக்காரு. அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் துர்நாற்றம் வீசுற வீட்டுக்குள்ள போய் சோதனை செய்ய முடிவு பண்ணியிருக்காங்க. ஜிதேந்திரா வீட்டை பூட்டிட்டு போயிருந்ததால பூட்டை உடைச்சிட்டு உள்ள போய் சோதனை செஞ்சிருக்காங்க போலீஸ். வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் துர்நாற்றம் ஹெவியா வீசி இருக்கு. என்னடா இப்படி துர்நாற்றம் வீசுதேன்னு மாஸ்க போட்டுட்டு வீடு முழுக்க சோதனை பண்ணியிருக்காங்க போலீஸ். வீட்டுக்குள்ள பல இடங்கள்ல தேடியும் துர்நாற்றம் எங்கிருந்து வருதுங்கிறத கண்டுபிடிக்க முடியாமலே இருந்திருக்கு. அப்பதான் பெட்ரூம்ல இருக்கிற கட்டில்ல செட் பண்ணி வச்சிருந்த பாக்ஸ்ல இருந்து துர்நாற்றம் வர்றத காவலர் ஒருத்தர் கவனிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ திறந்து பார்த்தா அதுக்குள்ள 40 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருத்தங்களுடைய சடலம் இருந்திருக்கு. அதை பார்த்து குடியிருப்பு வாசிகள் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்று இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் அந்த பெண் யார், அவங்க எப்படி இங்க வந்தாங்க, அவங்கள கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க தீவிர விசாரணையில இறங்கினாங்க. முதற்கட்ட விசாரணையில அந்த பெண் ஜிதேந்திராவுடைய லிவின் காதலி சோனியா அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதுல ஏதோ கண்டிப்பா வில்லங்கம் இருக்குன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் விசாரணைய வேகப்படுத்தி இருக்காங்க. ஜிதேந்திராவை பிடிச்சாதான் எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும்னு அவரை கண்டுபிடிக்கிற வேலையில இறங்கினாங்க. அப்போ சோனியாவுடைய அம்மா தலை தெறிக்க அழுதுகிட்டே வந்திருக்காங்க. அவங்கள பார்த்த போலீஸ்காரங்க என்னமாச்சு, எதுக்கு அழறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஜிதேந்திரா என் மகளை கொன்னுட்டதா எனக்கு போன் பண்ணி சொன்னா, என் பொண்ணு எங்க, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கண்ணீர் வடிச்சிருக்காங்க 70 வயது மூதாட்டி. அப்பதான் சோனியாவை ஜிதேந்திரா கொலை செஞ்சது உறுதியாகிச்சு. அதுக்கு பிறகு சோனியாவை கொலை பண்ணிட்டு வெளியூர் போறதுக்கு முடிவு பண்ண ஜிதேந்திராவை ரவுண்டு கட்டின போலீஸ் அவரை ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்து சிறப்பா கவனிச்சிருக்காங்க. அதுலதான் பல திடுக்கிடும் தகவல்கள்லாம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஹரியானா மாநிலம் பரிதாபாத்தா பகுதியை சேர்ந்த 49 வயசான ஜிதேந்திராவுக்கு திருமணமான நிலையில மனைவி சில வருஷங்களுக்கு முன்னாடி உடல்நல குறைவால உயிரிழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தனியா வாழ்ந்துட்டு வந்த ஜிதேந்திராவுக்கு அதே ஏரியாவில் இருக்கிற சோனியா கூட பழக்கம் ஏற்பட்டிருக்குது. சோனியாவும் கணவர் இறந்ததால தன்னோட தாய் கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. நட்பா பழக ஆரம்பிச்ச ஜிதேந்திரா சோனியா நாளடைவுல நெருங்கி பழகி இருக்காங்க. அதுக்காக ஜவஹர் காலனியில வாடகைக்கு இருக்கிற தன்னோட வீட்டுக்கு சோனியாவை அழைச்சிட்டு வந்து 2 பேரும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்திருக்காங்க. எத்தனை நாள் தான் இப்படி வாழ்றது, தன்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு ஜிதேந்திராவை நச்சரிச்சிருக்காங்க சோனியா. ஆனா ஜிதேந்திராவுக்கு சோனியாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல துளி கூட விருப்பம் இல்லை. ஏப்ரல் 27ஆம் தேதி இரவு 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அந்த வாக்குவாதம் அதிகமானதுல ஜிதேந்திரா சோனியாவை வீட்டுல இருந்த கயிறால கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காரு. அடுத்து சோனியாவுடைய சடலத்தை மறைக்கிறதுக்காக கட்டில இருக்கிற பாக்ஸ்ல போட்டு திணிச்சிருக்காரு. சோனியாவுடைய சடலத்தை வெளியில எடுத்துட்டு போனா
போலீஸ் கிட்ட சிக்கிருவோம்னு நினைச்ச ஜிதேந்திரா சடலத்தை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்ததோட துர்நாற்றம் வீசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது மேல கெமிக்கல் மருந்தை தெளிச்சிருக்காரு. சடலத்துக்கு கூடவே 3 நாள் தங்கியிருந்த ஜிதேந்திராவுடைய வீட்டுல 4வது நாள் பயங்கர துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிருக்கு. அதனால ஜிதேந்திராவால வீட்டுல இருக்க முடியாம அங்க இருந்து வெளியேறினது போலீஸ் விசாரணையில அம்பலமாகி இருக்கு. அதுக்கு பிறகு ஜிதேந்திரா மேல கொலை வழக்கு பதிவு பண்ண போலீசார் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில தள்ளி இருக்காங்க. நிகழ்தகவு